மும்பையில் ஜெயின் கோயில் இடிப்புக்கு கண்டனம் தெரிவித்து ஆயிரக்கணக்கான ஜெயின் மதத்தவர் பங்கேற்ற பிரம்மாண்ட அமைதி போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த ஜெயின் கோயில் இடிப்பதற்கான காரணம் என்ன? தற்போதைய கள விவரங்கள் என்னென்ன? வணக்கம். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விலே பார்லே என்னும் இடத்தில் 90 ஆண்டுகள் பழமையான ஜெயின் கோவில் ஒன்று இருந்தது. இந்த ஜெயின் கோவில் நேற்று முன்தினம் இடிக்கப்பட்டது. இதனை இடித்தவர்கள் பிரிஹான் மும்பை மாநகராட்சி அதிகாரிகள். இந்த அங்கீகாரமின்றி இந்த கோவில் கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டி நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஜெயின் கோவிலை பிஎம்சி அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இந்த பிஎம்சியினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோவில் இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்லாயிரக்கணக்கான ஜெயின் சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று பிரம்மாண்டமான அஹிம்சா வழி பேரணியிலே அவர்கள் பங்கேற்றனர். இந்த பேரணியிலே கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மேற்பட்டவர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் இந்த ஜெயின் கோவிலை, திகம்பர்நாத் ஜெயின் கோவிலை இடித்த பிஎம்சி அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுப்பதோடு மீண்டும் அதே இடத்தில், இடிக்கப்பட்ட இடத்தில் ஜெயின் கோவிலை மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தினர். அந்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய பிஎம்சி அலுவலகத்தை நோக்கி இந்த பேரணி என்பது நடைபெற்றது. இதில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சார்ந்த சிலரும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். குறிப்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஜெயின் கோவில் இடிக்கப்பட்டிருந்தாலும் தாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான எந்த விதமான கால அவகாசமும் இல்லாமல் அவசரமாக பிஎம்சி அதிகாரிகள் இந்த கோவிலை இடித்ததாகவும் இதற்கு பின்னால் சில உள்நோக்கம் இருப்பதாகவும் அந்த ஜெயின் கோவிலுக்கு பக்கத்தில் அமைந்திருந்த சில ஹோட்டல் உரிமையாளர்கள் வழங்கிய லஞ்சத்தின் அடிப்படையில் தான் பிஎம்சி அதிகாரிகள் அவசரமாக கோவிலை இடித்தார்கள் எனவும் இந்த நடவடிக்கை தேவையற்றது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அதனை வலியுறுத்தி தான் ஜெயின் சமூகத்தினர் இந்த பிரம்மாண்டமான அமைதி வழி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றனர். இதில் லட்சக்கணக்கானவர்கள் பங்கேற்றது ஒட்டுமொத்த மும்பை, மகாராஷ்டிரா முழுவதும் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது.